எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். Purity you can feel. Intention you can carry. இன்னைக்கு வந்து அமைச்சரவை மீட்டிங் நடந்திருக்கு. இந்த ரீல்ஸ் எடுக்கிறது யாருக்கு வார்னிங்? அவருக்கு அவரே வார்னிங் நினைக்கிறேன். குழந்தையாவே மாறிட்டாரு பாருங்களே அந்த கேர வச்சு ரீல். இப்போ நீங்கள் சாவு வீட்டில் போய் கூட பார்க்கும்போது இது ஒருவேளை திடீர்னு விஜய் சொல்லி திருந்திட்டாங்கன்னா நமக்கு கண்டென்ட் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அதிகாரிகள் உளவுத்துறையினர் வந்து அமைச்சரவை கூட்டம் போட்டு நாங்களாம் கூட வெளியே போயிடுறோம், எல்லாத்தையும் சொல்லிடுங்க, தயவு செய்து ரீல்ஸை கண்ட்ரோல், அதுலேயும் இந்த பர்வேஷும் பிரபுலாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்க. இப்போ இது சம்மந்தமாக யாராவது சொல்லிட்டா உடனே வழக்கு. கேள்வி கேட்டாலே வழக்கா? எனக்கு புரியல. நீங்கள் ஒரு பெரிய தைரியமான ஆளுன்னு நினச்சேன். ஒரு சாதாரண மீம்ஸுக்கெல்லாம் நீங்கள் ரியாக்ட் ஆகுறீங்கன்னா இன்னைக்கு உங்கள் மேலே வழக்கு உள்ள போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள்லாம். தான் வரட்டும்டா, அதுக்கெல்லாம் பயந்து இருந்தால் நாங்கள் இந்த நேரம் பெரிய ஆஃபர் வரும்போது தாவேக்காகவே போயிருப்போம்ல. பாரபட்சம் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறது யாரை குறிப்பிட்டு சொன்னது? இல்லை யாருக்காக? ஃபர்ஸ்ட் கீர்த்தனா, அமைச்சர் கீர்த்தனா ரீல்ஸ் போட நிறுத்திடுங்க. தாண்டி வேற யாருன்னா நம்ம நிர்மல்குமார் தொடர்ந்து மின்வெட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்க்குறாங்க. அதனால அவரை வந்து வேற ஏதாவது துறைக்கு வேணால் மாற்றுவாங்களே தவிர அமைச்சரவையிலிருந்து மொத்தமாக எடுக்க வாய்ப்பு இல்லை. இதை தாண்டி விஜயோட கூடவே சுற்றிக்கிட்டு இருக்க நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸ்ரீநாத், அவர் மேலே இருக்க சர்ச்சைகள் இருக்குது பாருங்க, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். டிஎன் ட்ரோல் மீடியா சே அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய நடப்பு அரசியல் சூழல் பற்றி விரிவாக பேச போகிறோம். வணக்கம் சே. வணக்கம் ப்ரோ. இன்றைக்கி வந்து அமைச்சரவை மீட்டிங் நடந்திருக்கு. சிலருக்கு வார்னிங் கொடுத்ததா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செய்திகளில் வந்து முதலமைச்சர் வந்து இந்த ரீல்ஸ் எடுக்கிறது இப்படிப்பட்ட வேலைகள்லாம் வச்சுக்கிட்டா பாரபட்சம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதா செய்திகள்லாம் பார்க்குறோம். யாருக்கு வார்னிங்? குறிப்பிட்டு கொடுக்கப்பட்ட வார்னிங்கா இல்லை எல்லா கவர்மெண்ட்லையும் நடக்கிற மாதிரி பொதுவாக சொல்கிறதாண்ணா? இல்லை, அவருக்கு அவரே வார்னிங் நினைக்கிறேன். குழந்தையாவே மாறிட்டாரு பாருங்களே அந்த கார் வச்சு ரீல். இல்லை, அது அவர் பர்சனலாக அவர் எடுத்து போடல, மற்றவங்க எடுத்து அதை பிரபலப்படுத்துறாங்க. இல்லை, அவருடைய ரசிகர்களோ இல்லை மற்றவங்க பிரபலப்படுத்துறாங்க. வந்து கவர்மெண்ட் சேனல் அது கொஞ்ச நாளா ஆளுங்கட்சி சேனல் மாதிரி மாறிட்டு இருக்கு. எதிர்கட்சிகளை பறக்க விட்ட விஜய்னு ஒரு தலைப்புல ஒரு வீடியோ வருது. ஆமா பார்த்தேன். இப்போ அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த வீடியோட தலைப்பு எல்லாமே இன்னும் இருக்குது, வீடியோ மட்டும் டெலிட்டடு. அதுக்கு தானே வில்சன் எல்லாருமே கண்டனம்லாம் தெரிவித்தாங்க. அதனால் இவருக்கும் அது பொருந்தும்னு நினைக்கிறேன். இவர்கிட்ட சோஷியல் மீடியா பேஜ் இல்லை விஜய் அவர்கிட்ட, அதாவது அவர் ஹேண்டில் பண்ண தெரியாது, ஜெகதீஷ் பண்ணுவார். அதனால் இப்போ அவருக்கும் தனிச்செயலர் பதவி கொடுத்ததுனால அவர் தனியாக ரீல்ஸ் போட வேண்டிய பிஸியில் இருக்கனால இவர் பேஜை ஆக்டிவேட் பண்ண முடியாது. அதனால் மற்ற அமைச்சர்கள் எல்லாருக்கும் ஓனாக அட்மின் வச்சுருக்கனால அவங்க ஜாலியாக, அவங்களுக்கு அட்மினுக்கு வேலை இல்லைனால அவங்க ஜாலியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சாவு வீட்டில் போய் கூட அந்த ரீல்ஸ்லாம் கூட நான் பார்த்து ஷாக் ஆகிட்டேன், உண்மையிலே ஷாக் ஆகிட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு பெரிய பரபரப்பான செய்தி, பிணத்துக்கு முன் செல்ஃபி எடுத்த நபர் அப்படின்னு ஒரு செல்ஃபியில் பார்த்தீங்கன்னா பிணத்துக்கிட்ட போய் செல்ஃபி எடுக்கிற அப்படிலாம் ஒரு பெரிய கான்ட்ரவர்சியெல்லாம் போயிட்டு இருந்துச்சு அந்த ஃபோட்டோ. அதெல்லாம் இன்றைக்கி அது ஒரு ட்ரெண்டாக மாறிடுச்சு. ஆச்சரியமாக இருக்குது. மிஸ்ரான்னு நினைக்கிறேன், மினிஸ்டர் மிஸ்ராவா, அவர் தான் சாவில் போய் உட்காந்துட்டு இவர் தான் பாதிக்கப்பட்ட அந்த நபர், அவருடைய சாவுக்கு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். புரியல, என்னடா அது என்ன நடக்குது இங்கே? அதையே ஒரு ரீல் ஆக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஈசிஆர் சரவணன் அவரை சாவையே ஒரு மாஸ் வீடியோவாக போட்டாப்புல. ஒரு சின்ன பையன் தான் செத்துருந்தா போல. அந்த சாவு இறுதி ஊர்வலம் இப்படி வண்டி இப்படி போனோடனே அந்த போனதுக்கப்புறமா இந்த இடத்துல கேமராவில் இங்கே நிற்பாப்புல, அங்கே கேமரா இருக்கும், வண்டி இப்படி போயிடும், அப்படி போட்டு நான் பார்த்தேன். ஆனால் இதை தடுக்கணும் தான், உண்மையிலே இந்த மீட்டிங் வரவேற்க வேண்டிய விஷயம். தடுத்தா நல்லது. ரேஷன் கடைக்கு போய் அரிசி நல்லா இருக்கா, பொருள்லாம் கரெக்டாக வருதா, மக்களுக்கு கரெக்டாக போய் சேருதான்னு ஆய்வு பண்ணாமல், டயர் நல்லா இல்லை, டயர் ஏன் நல்லா இல்லை, டயர் ஏன் தேஞ்சிருக்குன்னு ஒரு எம்எல்ஏக்கள் பைபாஸில் போய் படுத்தா டயர் எப்படி இருக்கு? ஏங்க டயர் நல்லா இல்லைன்னா ஆர்டிஓ பார்க்கணுங்க. டயர் நல்லா இருக்கா இல்லையானா அது அவங்க பிரச்சனை. இவர் ஏங்க டயர் நல்லா பார்க்குறாரு? ரேஷன் கடையில் பொருள் நல்லா தரமானதாக வருதா, கரெக்டாக எடுத்துகிட்டு வராங்களா, வர வழியில் வேணா கடத்திடுறானா, அவன் கடத்தணும் நம்ம தாவியக்காரனாக இருக்கானா, இப்படி பார்த்தா கரெக்டாக இருக்கும். ஆனால் இது வேறு மாதிரி நடக்குது. இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது இது ஒருவேளை திடீர்னு விஜய் சொல்லி திருந்திட்டான்னா நமக்கு கண்டென்ட் இருக்கு, அப்படியே நான் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் திருந்தணும் தான், எனக்கு கண்டென்ட்டுக்காக சொல்ல, ஆனால் திருந்தணும் தான், எல்லாருமே திருந்தணும். ஹாய் எவ்ரிபடி, ஐ எம் மினிஸ்டர் ஆஃப் வந்து நான் தொழில்துறை அமைச்சர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு, அதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ
இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது தான். கட்டுப்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையாகவே வந்து சோஷியல் மீடியாவில் வர்ற மாதிரி இது குறிப்பிட்டு யாரையாவது குறிப்பிட்டு சொல்லப்பட்டதா இல்லை வார்னிங்கா அந்த மாதிரி எடுத்துக்கணுமா இல்லை பொதுவாக சொல்கிறது தானா? எனக்கு தெரிஞ்ச அதிகாரிகள் உளவுத்துறையினர் வந்து சார் அமைச்சரவை கூட்டம் கூட்டு நாங்களாம் கூட வெளியே போயிடுறோம், அமைச்சர்கள் எல்லாத்தையும் சொல்லிடுங்க, தயவு செய்து ரீல்ஸை கண்ட்ரோல், அதுலேயும் இந்த ஃபர்வேஸும் ஒரு பிரபுவெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்கள். அவங்க அட்டண்டன்ஸ் போடுற மாதிரி டெய்லி காலையில் மதியானம் சாயங்காலம் போட்டு தள்ளுறாங்க. கேஜிஎஃப் படத்தை கூட அநியாயத்துக்கு ட்ரோன்லாம் வச்சு ரீல்ஸ் போடுறாரு. எனக்கு ரொம்ப என்ன பண்ணுறதுன்னு புரியல சார், கொஞ்சம் ஏதாவது பண்ணி கண்ட்ரோல் பண்ணுங்கள் சார்னு சொல்லியிருக்காங்க. வேறு என்ன நடக்குது? இது மாதிரி பள்ளிக்கல்வித்துறையில் அநியாயம் பண்ணுறாங்க. ஒன்றிய செயலாளரோட புருஷன், வட்ட செயலாளர், தோற்று போன எம்எல்ஏ கேண்டிடேட்டெல்லாம் உள்ளே போய் அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கூட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். அமைச்சர்களும் திடீர்னு அவங்க துறையில் போய் ரைடு பண்ணாமல் சம்மந்தம் இல்லாமல் ஸ்கூலுக்கு போயிட்டு வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூயிங்னு சொல்லி மாணவர்களை ஒரு மாதிரி இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. அது அந்த இன்ஃபர்மேஷன் வரைக்கும் போயிருக்கும், இன்ச் பை இன்ச் எல்லாமே போகும். இன்ஃபர்மேஷன் போனதுனால தான் கீர்த்தனா அவங்க வந்து விளக்க வீடியோ போடுறாங்க, விளக்க ட்வீட் போடுறாங்க, நானும் தமிழ் வழி கல்வி தான் படித்தேன் அப்படின்னு. ஒன்று நான் ஆச்சரியமாக இருக்கே, ஏமிரா இது தெலுங்கு படிச்சுட்டு எப்படி தமிழ் வழி கல்வி படிப்பாங்கன்ட்டு நான் உள்ளே போய் பார்த்தா அவங்க போட்டிருக்க அந்த ஸ்கூல் தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வின்ற மாதிரி அந்த ஸ்கூலே கிடையாது. அதுலேயே தெரிஞ்சிருச்சா, ரைட்டு. அப்போ இன்ச் பை இன்ச் எல்லாருக்கும் தகவல் போயிட்டு தான் இருக்குது. அப்போ இவங்க சொல்ல இங்கே ரியாக்ஷன்ஸும் நடக்குது. இப்போ நம்ம ரமேஷ் இருக்காப்லையில் ஒரு துடிப்பான அமைச்சர், அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட துறையில் சொன்ன மாதிரியே ஒரு நாள் கரெக்டாக ஒரு சார் பதிவாளர் லீவ் போடுறாப்புல, அவர் லீவ் அப்ரூவல் ஆகுது. இன்னொரு இடத்துல இருக்க ஒரு சார் பதிவாளர் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே ஒரு நாள் வேலையை பார்க்குறாரு, அப்படியே முடிச்சுட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு போகிறாரு. இந்த இடத்துல 100 கோடி ரூபா மதிப்பில் இருக்க அந்த இது வந்து 2 கோடிக்கு கையெழுத்து ஆகுது. இது வந்து எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்ட உடனே ரியாக்ட் ஆகுது, உடனே அது ரத்து பண்ணப்படுது, அப்படியே அதிகாரிகள் சஸ்பெண்ட், இதெல்லாம் நடக்குது. இப்போ ஒரு அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த இடத்துல போடுறாங்கன்னா பின்னாடி பெரிய தலைகளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்காதா, இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காதா? கண்டிப்பாக இருந்திருக்கும். அந்த பெரிய முதலாளி யார், அந்த மேலிடம் யாருங்கிற கேள்வி வருது. இப்போ இது சம்மந்தமாக நம்ம வந்து அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டால் தவறு நடந்திருக்கு, ஊழல் நடக்கல, தவறு நடந்திருக்கு, தவறு. இப்போ இது சம்மந்தமாக யாராவது சொல்லிட்டா உடனே வழக்கு. கேள்வி கேட்டாலே வழக்கா? எனக்கு புரியல. இல்லை, அவதூறு பரப்புனதாக தான் வழக்கு. என்ன அவதூறு? அது எப்படி 100 கோடி ரூபா? இப்போ இந்த சட்டை பனின்னு எவ்வளோ, ஒரு 400 ரூபா இருக்கும், 2 ரூபாய்க்கு தானே தருவீங்களா? வெளியே போடான்னு அனுப்பிச்சி விட்ருவீங்க. எப்படி 2 ரூபாய்க்கு தருவீங்க? எப்போ? அப்போ இன்னொருத்தங்க கேட்பான், நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 ரூபாய்க்கு எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா, இப்போ இந்த கேமராமேன் கேட்பாங்க, நீ எப்படி 2 ரூபாய்க்கு கொடுத்த, 400 ரூபா டிஷர்ட்டு அப்படின்னு கேட்பீங்கல்ல. இப்போ இந்த கேள்வி கேட்குற பேர் அவதூறா? அப்படிதாங்க இருக்குது. அமைச்சரே ஒத்துக்கிட்டாரு, ஆமாம் தவறு நடந்திருக்குன்னு. ரெண்டாவது நீதிமன்றமும் சொல்லிருச்சு இது மாதிரி நடந்திருக்குன்னு. அப்புறம் எப்படி இது அவதூறில் வரும்? ஒரே ஒரு மீம்ஸ், அதில் எதுவுமே இல்லை. ஒரு மீம்ஸை பார்த்து பயப்படுற அளவுக்கு இந்த தாவேக அரசுன்னு இருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஒரு பெரிய தைரியமான ஆளுன்னு நினச்சேன், ஒரு சாதாரண மீம்ஸுக்கெல்லாம் நீங்கள் ரியாக்ட் ஆகுறீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆட்சியை நடத்துறதுலாம் ரொம்ப கஷ்டம். நீங்கள் பாட்டுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லது நடக்க போகுது. ஜெயக்குமார் வந்து இன்றைக்கி ஒரு மீம்ஸ் மெட்டீரியலாக மாறி இருக்கார், முன்னாள் அமைச்சர். அவர் வந்து ஆமாம் 7G ரெயின்போ காலனியோட ஒரு ஃபோட்டோ டெம்ப்ளேட்டை போட்டு ஒரு மீம்ஸை இன்னைக்கு போட்டிருக்காரு. எனக்கு அது சிரிப்பு தாங்கலை. என்னையா ஒரு மாஜி, ஒரு முன்னாள் சபாநாயகரை ஒரு மீம்ஸ், அதை விடுங்க, அவர் ட்ரெண்டில் இருக்காரு. ஆமாம், ட்ரெண்டில் வந்துட்டார்ல, அந்த அளவுக்கு ஆக்கி விட்டுருக்கீங்க. இப்போ அவரை கைது பண்ணுவீங்களா? அவர் மேலே இந்த நடவடிக்கை எடுக்க அவர் அவதூறு பரப்புற பட்சத்தில் அது அவதூறு இல்லைங்க, அது ஒரு கருத்து சுதந்திரம். அது ஒரு நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நையாண்டி கூத்துங்கிறது வடிவம் மாறும். நீங்கள் அந்த காலகட்டத்தில் அரசியல் எதிர்த்து பேசுறதுல சார்லி சாப்ளின் இருந்தார். அதுக்கப்புறமா நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர் ராதா இருந்தார். அவரை விட அரசியல் செட்டையர் பண்ணக்கூடிய ஆள் வேறு யாருமே இருக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. பாலிடிக்ஸ் பேசுகிறான், பிளடி பாலிடிக்ஸ் அப்படின்னு பயங்கரமாக போகிற போக்கில் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். சாமியே திருடினா சாமி கண்ணை குத்துங்கிறான், சாமியவே திருடிட்டு வந்தால் நல்லது பண்ணுங்கிறான், என்னடா இது அப்படின்னு பல விஷயங்களை சொன்னவர். அடுத்தடுத்து அப்படியே செட்டையர் மாறுது. அப்புறம் 2 பேர் உட்காந்து பேசுறது. அப்புறம் அப்படியே நம்ம மணிவண்ணனுடைய அமாவாசை அந்த கேரக்டர் பார்க்கலாம். அப்படியே இப்போ இது மீம்ஸ் டெம்ப்ளேட்டாக மாறி இருக்கு. அவ்வளோதான். இது ஒரு வகையான கூத்து தான், இதுவும் நவீன கூத்தாக மாறி இருக்கு. இதை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்கன்னா அப்போ இது கருத்து சுதந்திரத்தை நசுக்கிறது தானே. நீங்கள் கூத்துனா பழைய கூத்து வடிவத்திலே இருக்கணுமா என்ன? அது காலக்கு ஏற்ற மாதிரி மாறுது. இப்போ நாங்கள் பண்ணுறதெல்லாம் ஒரு வகையான நவீன கூத்து தான்.
நாங்கள் கூத்து கலைஞர்கள் தான். இன்னைக்கு உங்கள் மேலே வழக்கு உள்ள போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள்லாம். வந்தா வரட்டும். நான் அதுக்கெல்லாம் பயந்துருந்தா நாங்கள் இந்நேரம் பெரிய ஆஃபர் வரும்போது தாவேக்காக்கே போயிருப்போம்ல. அதெல்லாம் பரவாயில்ல. நாங்கள் வந்து ஃபெலிக்ஸோட சிஷியராக இந்த விஷயத்தில் மட்டும் ஆளுங்கட்சி எடுத்து பேசுகிறது தாம உண்மையிலேயே ஜேர்னலிசம். நாங்கள் ஆளுங்கட்சி எடுத்து பேசுகிறோம், அதனால நாங்கள் ஒரு ஜேர்னலிசமாகவே இருக்கோம். இந்த அமைச்சரவை கூட்டத்தில் நடந்த சொன்னது பாரபட்சம் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறது யாரை குறிப்பிட்டு சொன்னது, இல்லை யாருக்காக? ஃபர்ஸ்ட் கீர்த்தனா, அமைச்சர் கீர்த்தனா தொடர் சர்ச்சைகளில் சிக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த டெண்டர் தொடர்ந்து ஆந்திராவுக்கு போனதுலேருந்து ஆரம்பித்து தொடர்ந்து ரீல்ஸ் எல்லாம் போடுறதுலேருந்து, அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் போய் பேசினதுலேருந்து, இப்படி தொடர்ச்சியாக அவங்க மேலே வந்த சர்ச்சைகள் எல்லாமே உளவுத்துறை மூலிமா பேட் ரிப்போர்ட் போயிருக்கிறதா ஒரு தகவல். அடுத்து அமைச்சர் ராஜ்மோகன் கண்ட்ரோலில் இருக்கிற பள்ளிக்கல்வித்துறை. எனக்கு தெரிஞ்சு அமைச்சர் ராஜ்மோகன் எல்லாம் தூக்க மாட்டாங்க, ஆனால் வேற ஏதாவது துறை மாற்ற வாய்ப்பு இருக்குது. அவர் என்ன தவறு பண்ணார்? அவரோட கண்ட்ரோலில் இருக்க ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரோ உள்ளே போய் ரைடு நடத்துறது, கேட்டால் ஆய்வுங்கிறது, ஆய்வுன்ற பேரில் போய் விஜயோட ஃபோட்டோ போய் மாட்டி குழந்தைங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது. இவர் இன்ஃப்ளூயன்ஸில் போனால் இவரை கேட்கலாம், பட் மற்றவங்க போகும்போது அவங்க கட்சி இவங்களுது, ஆட்சி இவங்களுது. இவங்களை மீறி ஒன்றிய செயலாளரோட புருஷன் தோத்த எம்எல்ஏலாம் போக வேண்டிய அவசியம் என்ன? அது என்ன மீன் மார்க்கெட்டா இல்லை வேறு ஏதாவது இஷ்டத்துக்கு யார் வேணாலும் போய் என்ன வேணாலும் வாங்கிட்டு வர்றதுக்கு? அது ஒரு பள்ளிக்கூடம், கல்வியை கற்றுக் கொடுக்குற பள்ளிக்கூடம். நீங்கள் போய் ஒரு போர்டில் மேலே கற்க கசடர கற்பவை நிற்றப்பின் அதற்கு தகன்னு ஒரு திருக்குறள் எழுதியிருக்கும். இல்லைனா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அற்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு எழுதியிருக்கும். அது பக்கத்தில் போய் விஜய் ஃபோட்டோ வச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டுத்தில் எதை பார்ப்பான்? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதுன்னு வராது. வாடா மாப்புல வாழைப்பழ தோப்புல வாலிபால் விளையாடலாமான்னு தான் பாடுவான். ஏன்னா அவங்க விஜய் அப்படி தான் பழக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் அவர் ஒரு அரசியல்வாதியாக ஒரு சிஎம்மாக இந்த குழந்தைங்கள்லாம் பக்குவம் ஆகலை. அப்போ அந்த ஃபோட்டோ எங்கே இருக்கணும்? தலைமை ஆசிரியர் அலுவலகத்தில் இருக்கணும். அதுவும் வைக்க வேண்டிய பொறுப்பு யாருக்குன்னா சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் போய் வைக்கணும். நீங்கள் முதலமைச்சர் ஃபோட்டோ வைக்க வேண்டியது சட்டமா அப்படின்னு கேட்டால் அது தனி சாப்டர். அது வைக்கணும்னு அவசியங்களை வைக்கலாம், வைக்காமலும் இருக்கலாம். அப்படின்னும் போது நீங்கள் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை வைக்க வேண்டிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? லோக்கலில் இருக்க வட்ட செயலாளருக்கு இருக்கா? மாவட்ட செயலாளருக்கு இருக்கா? தோத்த எம்எல்ஏக்கு இருக்கா? அதுதான் கேள்வி. சரி, வகுப்பறையில் எந்த வகுப்பறையில் சிஎம்மோட ஃபோட்டோ இருந்திருக்கு? நீங்கள் கடந்த கால ஆட்சியில் ஒவ்வொரு வகுப்பறையிலையும் சிஎம்மோட ஃபோட்டோ இருக்குன்னு காட்டுங்க. தலைமை ஆசிரியர் ரூமில் இருக்கும், அவ்வளோதான். அது எப்படி வகுப்பறைக்குள்ளே வைப்பீங்க? அப்படின்னும் போது இதெல்லாம் ஒரு கான்ட்ரவர்சி ஆகுது. இதை தாண்டி அமைச்சர் ராஜ்மோகனும் கீர்த்தனா அவர்களும் வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணும்போது ஓன் பாஸ்போர்ட்டில் போயிருக்கிறாங்க. அப்போ மத்திய அரசாங்கம் கேள்வி கேட்டிருக்கு, நீங்கள் வந்து மினிஸ்டர் தானே, டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டில் தானே போகணும், யாரை கேட்டு நீங்கள் இது போனீங்க, விளக்கம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இவங்க 2 பேர் கொடுத்த விளக்கம் ஒரே மாதிரி விளக்கம். என்னென்னா, நாங்கள் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் தான் அப்ளை பண்ணோம், அது கிடைக்க லேட் ஆயிடுச்சு, அதனால் நாங்கள் வந்து ஓன் பாஸ்போர்ட்டில் போயிட்டு வரணும். இப்போ மத்திய அரசாங்கம் உண்மையிலேயே வந்து நியாயமாக நடந்துக்குச்சுன்னா இவர் மேலே நடவடிக்கை எடுக்கும். இப்படி என்ன இது அப்படின்னு என்ன டிப்ளமேட்டிக்காக கேள்வி கேட்குறாங்க. டிப்ளமேட்டிக்கான கேள்விக்கு டிப்ளமேட்டிக்காகவே நான் பதில் சொல்கிறேன்னு இவங்களும் இதே விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இப்படி தொடர்ந்து சர்ச்சைகளும் ஒரு பக்கம் எழுந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் நல்லா கவனிங்க, வன்னியரசன் மேலே ஏன் சர்ச்சைகள் எழவே இல்லை? இவங்க மேலே மட்டும் ஏன் எழுது? இல்லை, இன்னொரு பக்கம் இதையும் நான் கேட்டுறேன். நான் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து அவங்க அந்த வீடியோ போட்டப்பையோ இல்லை மற்ற நடவடிக்கைகளுக்கோ பயங்கரமான விமர்சனமும் வருது இல்லை. அவங்க ஃபஸ்ட் டைமாக அமைச்சராக இருக்கிறாங்க, பட் விமர்சனங்கள் அதிகமாக வரும்போது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? அதுவும் இன்னொரு பக்கம் அதையும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. ரீல்ஸ் போட நிறுத்திடுங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு போகலாம், ஒரு அமைச்சராக ஸ்கூலுக்கு போகலாம், அது அவங்க தொகுதியில் இருக்க ஸ்கூல், தாராளமாக போகலாம். குறிப்பிட்டு அவங்கள மட்டும் ரொம்ப அதிகமாக விமர்சிப்பதற்கான கேளுங்க. அது வந்து அந்த குழந்தைகிட்ட போயிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், கேட்கலாம், உரிமையாக பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதையே வீடியோ எடுத்து போடலாமா? அப்போ அங்கே தானே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து அந்த குழந்தைகிட்ட என்ன கேட்குறீங்க, உங்கள் அப்பா என்ன செய்கிறாருன்னு கேட்குறீங்க. அப்புறம் அந்த குழந்தைக்கு இங்கிலீஷில் சொல்ல தெரியல, உடனே மிஸ்ஸை சொல்கிறீங்க, மிஸ்ஸுக்கு ஒன்று தெரியல. நல்ல வேளை ஃபஸ்ட்டு பெஞ்சு கேட்டதுக்கே இப்படி லாஸ்ட் பெஞ்செல்லாம் கேட்டால் என்னவோன்னு அசிங்கப்படுத்திட்டு வரீங்க. அதை வீடியோவாக பெருமையாக நான் ஒரு இன்டலெக்சுவல் புலி அப்படிங்கிற மாதிரி, நான் பெரிய இங்கிலீஷில் பெரிய அறிவாளி மாதிரி நீங்கள் வந்து போடுறீங்க. அப்போ அது விமர்சனம் வருமா வராதா? என்ன சொல்ல வரீங்க? அரசு பள்ளினாலே இப்படி தான் அப்படின்னு காட்ட வரீங்களா? நீங்கள் ஒரு உண்மையிலேயே ஒரு தார்மீக பொறுப்பில் இருக்க ஒரு அமைச்சராக இருந்தால் அந்த வீடியோ போட்டுருக்கூடாது. நான் இன்னைக்கு ஒரு அரசு பள்ளிக்கு போன ஒரு இன்டலெக்சுவலான மாணவர்களோட உரையாடணுன்னு போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு பெரிய ஃபயர் விட்டுருப்பாங்க. ஈவன் திமுக ஆளுங்களே பரவாயில்லையேன்னு இருப்பாங்க. அப்படி தான் பேசியிருப்பாங்க. பாருங்கள், அரசு பள்ளியில் நாங்கள் இன்னும் ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஓகே. நீங்கள் அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட குறை இருக்குன்னு காமிச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ அட்மிஷன் அங்கே குறையும், ப்ரைவேட் ஸ்கூலில் அட்மிஷன் ஏறும். ஒரு அமைச்சரே அப்படி செய்யலாமா? நான் கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன், தாவேக்கா எம்எல்ஏ வந்து தன்னுடைய மகளை அரசு பள்ளியில் சேர்த்துருப்பார்.
வரவேற்க வேண்டியது. அது ஒரு விழிப்புணர்வு. நிச்சயமாக அரசு அதிகாரிகளும் எம்எல்ஏக்களும் மினிஸ்டரும் ஸ்கூலில் சேர்க்கணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது. அது அவங்களுடைய விருப்பம். நல்ல இனிஷியேட்டிவ், ஒரு விழிப்புணர்வு. அரசாங்கத்தினுடைய தரம் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்காக ஒரு விழிப்புணர்வு, அவ்வளோதான். அதுக்கு நீ அப்படி காமிச்சிருந்தீங்கன்னா நம்ம வரவேற்கிறோம். நீங்கள் எப்படி ஒரு குழந்தைய வந்து அசிங்கப்படுத்துவீங்க? அதுவும் அந்த குழந்தைய ஃபோட்டோ மூஞ்சியை கூட பிளர் பண்ணாமல் அதே வீடியோவை அன்பில் மகேஷ் எடுத்து போடுறாரு. அவருடைய பக்குவம் பாருங்க. அந்த வீடியோவோட அந்த குழந்தையோட முகத்தை பிளர் பண்ணி போடுறாரு. இப்போ அந்த குழந்தையோட மனநிலையில இருந்து பாருங்க. அவங்க சொல்லும்போது இது நான் பண்ணலை, மற்றவங்க வீடியோ எடுத்துட்டாங்க அப்படின்ற விளக்கம் அவங்ககிட்ட இருந்து வருது இல்லை, அவங்களுடைய பக்கத்துல இருந்து. அது எப்படி சார்? இப்போ நாங்கள் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கோம், 2 கேமரா நம்மளோட கன்சர்னோட பேசிக்கிட்டு இருக்காங்க, இன்னொருத்தர் கேமரா எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா நமக்கு தெரியாதா? அது எப்படி அது எந்த இதுலேருந்து எடுத்துக்க முடியும்? அது எப்படி ஸ்கூலுக்குள்ளே இன்னொரு தேர்ட் பர்சன் எப்படி வருவாங்க? ஒன்று ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸாக இருக்கணும், இல்லை அமைச்சர் கூட வந்த ஆளுங்களாக இருக்கணும், அவ்வளோதானே. வேறு 2 பேர் தாண்டி வேறு யாருமே இருக்க முடியாது. அது எப்படி யாரோ ஒருத்தவங்க கூட வந்தவங்க எடுத்தா போட்டாங்கன்னு சொல்ல முடியும்? அதெல்லாம் தேவையில்லாத கருத்து. அப்போ இப்படி தொடர்ந்து சர்ச்சைகள் இவங்க மேலே வருது. 2வது இப்போ சைலண்ட் படுத்தப்பட்டிருக்கிற அமைச்சர் சரத்து, உங்களுக்கு தெரியும், குழந்தைக்கு மாத்திரை கொடுத்ததை போய் அநியாயமாக பழி வாங்கிட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் மெடிக்கல் ரிப்போர்ட் தரமாட்டுறாப்புல. அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருந்துச்சு, பீர் குடிக்கிற மாதிரி, வெளிநாட்டில் இருக்க மாதிரி. அடுத்தடுத்து வரவும் சிக்கிட்டார். அப்போ அவரையும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. 2வது அமைச்சர் ரமேஷை சுற்றி இருக்கக்கூடிய சர்ச்சைகள் 4. இதை தாண்டி வேறு யாருன்னா நம்ம நிர்மல்குமார். தொடர்ந்து மின்வெட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்க்குறாங்க. அவங்களாம் மாற்ற மாட்டாங்க. ஆமாம், அதனால அவரை வந்து வேற ஏதாவது துறைக்கு வேணால் மாற்றுவாங்களே தவிர அமைச்சரவையிலேருந்து மொத்தமாக எடுக்க வாய்ப்பு இல்லை. கீர்த்தனாவை எடுக்க வாய்ப்பு இருக்குது, சரத்தை எடுக்க வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி விஜயோட கூடவே சுற்றிக்கிட்டு இருக்க நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸ்ரீநாத், அவர் மேலே இருக்க சர்ச்சைகள் இருக்குது பாருங்கள், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஆத்தா இன்றைக்கி கூட ஒரு சர்ச்சையில் சிக்கினாப்புல ஆள். ப்ரெஸ்ஸில் ஏதோ கேள்வி ஏதோ சொல்லிட்டு போனார், ஏதோ ஒன்று பண்ணிட்டு போனார். அந்த சர்ச்சையிலேருந்து தொடர்ந்து சர்ச்சை. இப்போ அவரையுமே துறை தான் மாற்றுவாங்க. அப்போ இப்படியான பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கனால இது 6. இன்னும் ஒருத்தர் யாரையும் மிஸ் பண்ணுற, இப்படி பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறனால என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இன்றைக்கி உடனே மாற்றினா ஆளுங்க எதிர்கட்சிக்கு பயந்து மாற்றுற மாதிரி ஆயிரும். ஒரு 2 மாதம் கழித்து அமைச்சரவையை கலைச்சி மாற்றுவோம். ஒருவேளை இடைத்தேர்தல் வந்துருச்சுன்னா விசிகாவில் சீட்டு கொடுக்குறோம், அதில் ஒரு அமைச்சரவை கொடுக்கலாம், அப்புறம் காங்கிரஸில் இன்னொன்று கொடுக்கலாம், இல்லை கம்யூனிஸ்ட்டுகள் வரேன்னு சொல்லி பேசுகிறாங்க, அதில் ஒன்று கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுலேருந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்குள்ளே இன்றைக்கி ஒரு கூட்டம் நடந்திருக்கு. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கள் ரொம்ப நன்றி. நன்றி.